Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போடுற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது, அதோட லெவல்ஸ்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டேட் பார்த்தீங்கன்னா 12/3/2025, டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆக போகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clock உங்களுக்கு போஸ்ட் ஆகும். ஏன் நம்ம வந்து அன்டைமில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் நியூஸ் பேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் இதெல்லாம் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. வெயிட் பண்ணி இன்னைக்கு நைட் க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் நாளைக்கு மார்னிங் லெவல்ஸ்க்கு அது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம அன்டைமில் ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்கள் லெவல்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு 200 பாயிண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 464 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 19,180 ஒரு நல்ல ஷார்ட் கவரிங் ரேலி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் அதே மாதிரி ஒரு 600 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிட்டு இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. 630 பாயிண்ட்ஸ் ரேலி. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 22,447லேருந்து ஆல்மோஸ்ட் 22,570 வரைக்கும் எக்ஸாக்டாக வந்திருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட இன்னைக்கான எஃப்ஐ டேட்டா, டிஏ டேட்டாஸ் பார்த்துட்டு நிஃப்டி லெவல்ஸ் போயிடலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் கேஷ் மார்க்கெட்டில் 2,824 கோடி செல்லிங்கில் தான் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் 2,002 கோடி பையிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ட்ராடே பேசிஸில் தான் கொஞ்சோண்டு வால்யூம் வருது, அது இன்ட்ராடே பேசிஸில் அன்வைண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 22,500 ஸ்டாடல் இருக்குது. கால் ஆப்ஷன் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 600, 700. புட் ஆப்ஷன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 400, 300. எல்லா இடத்துலையுமே காமனாக ரேட்டிங் இருக்கனால மார்க்கெட்டில் வால்யூம் இல்லை. கரெக்டாக வந்து ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனது வந்து நிஃப்டி ப்ரீமியம் ட்ரேட் ஆன விதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஒரு லோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு வால்யூமே இல்லாமல் சில ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி ப்ரீமியம் வந்து ஒரு கரெக்டான மூவ்மெண்ட் இல்லை. அந்த மாதிரி இருக்க டைமில் மார்க்கெட்டில் ட்ரேட் அவாய்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைவ் ட்ரேடிங் குரூப்பில் எந்த ட்ரேடும் பண்ணல, ஒரே ஒரு ட்ரேடை மட்டும் கொடுத்துருந்தோம். 22,550 புட் ஆப்ஷன் ஒரு நல்ல பையிங் ப்ரைஸில் போயிட்டு ஒரு லோயரில் போட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் சப்ஸ்டைன் ஆகிறனால இந்த இடத்துல இருந்தால் ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் போகலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 180 வரைக்கும் போகும்னு, ஆனால் ஒரு 170 ஒரு 20 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸோட மொமெண்டம் வந்து ஃபுல்லாக சரியில்லை. பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபியூர் சைட்வேஸில் இருந்தனால ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனே கொடுக்காம ஜஸ்ட்டு அப் அண்ட் டவுனில் பை செல் நடந்துட்டு இருக்க மாதிரி. இங்கே டவுன் சைட்லேருந்து வந்தால் பையிங் ப்ரெஷர், அப் சைட்லேருந்து வந்தால் செல்லிங் ப்ரெஷர். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் ப்ரீமியத்தில் வால்யூம் இல்லாமல் இருக்குது. மார்க்கெட்டில் இன்னும் 1 or 2 days வெயிட் பண்ணி கரெக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம். ஒழிஞ்சு ஒரு பெரிய மொமெண்டம் ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னா மேபி எக்ஸ்பெரி நீ வரப்போகிற நாளைக்கு எக்ஸ்பெரியில் வேணால் மேபி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் 1 or 2 days வந்து கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா நிஃப்டினா 10 to 20 பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்கேல்பிங் மட்டும்தான் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவுமே பர்டிகுலராக நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எடுத்தால் மட்டும்தான் இருக்குது. அதுதான் என்ன லெவலுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 22,520 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் மிட் பாயிண்ட். ப்ரீவியஸாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப் டவுன் வச்சாங்க, நல்ல ஒரு ஃபால் வந்துருச்சு. எகைன் நல்ல ரெக்கவரி வந்ததுக்கப்புறம் அந்த இடம் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா கேப் டவுன் வச்சு கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்கிது. இப்போதைக்கு டவுன் சைடில் சப்போர்ட் ஆக்டாக போகிற இடம் வந்து 22,430. அது பிரேக் ஆச்சுன்னா 22,360 லெவல். அதுவும் தாண்டி நல்லா ஃபால் பிரேக் ஆனால் மட்டும்தான் 22,253 ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் வேற கண்டிப்பாக இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். டவுன் சைடில் ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட்.
அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,520 கரெக்டாக அங்கே தான் நாளைக்கு மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி 10 to 20 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ஆர் 10 to 20 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஓப்பனிங்கில். அப்சைடில் பார்த்தீங்கன்னா 22,560 22,620 எல்லாமே ரெசிஸ்டன்ஸ். அப்சைட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வேறு வருது. இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன் அங்கே தான் இருக்குது. ப்ரீவியஸ் ரிஜெக்ட் ஆன இடமும் அங்கே தான் இருக்குது. ப்ரைஸு நாளைக்கு ஃபஸ்ட்டு மார்னிங் ஸ்லைட் கேப் அப் ஆச்சு அப்படின்னா நல்லா இருங்க. ப்ரைஸு சப்ஸ்டெயின் ஆகணும். 500 to 520 சப்ஸ்டெயின் ஆகணும். சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா அப்சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிளியராக இருக்குது. ஒரு சின்ன கால் ஆப்ஷன் ட்ரேட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிற கன்ஃபர்மேஷன் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இமிடியேட்டாக ரொம்ப பெரிய டார்கெட்லாம் வைக்க வேணாம். 600 620 எக்ஸிட் ஆகிற மாதிரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் டவுன் சைடில் ஃபாலோ ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். திருப்பி செல் ஆன் ரைஸில் தான் வரும். செல் ஆன் ரைஸில் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் வர மாதிரி வந்துட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் கால் ஆப்ஷன் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சினாரியோ வந்தாலும் கால் ஆப்ஷன் சைடில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். தேர்டு சினாரியோ எப்படின்னா மார்க்கெட் ஒரு வேளை 30-40 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் நடந்து இமீடியட்டாக நல்ல ஒரு ஷார்ப் ரெக்கவரி இப்போ நடந்த மாதிரி ரெக்கவரி நடந்துருச்சு அப்படின்னா 620 ஆர் 640 நம்ம புட் ஆப்ஷன் சைடில் கண்டிப்பாக ஒரு அட்டன் பண்ணலாம். ஏன் என்ன ரீசன் அப்படின்னா ப்ரைஸ் ஏறி வரதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் எக்ஸ்பெரி இருக்குது. ப்ரைஸ் கால் ஆப்ஷன் சைடில் ஏறி வரும்போது கால் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் ஹை ப்ரைஸில் இருக்கும். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் 26,000 ஓரளவுக்கு தான் புட் ரைட் இருக்குது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி வரும்போது திருப்பி ரைட்டிங் வருவாங்க. அந்த டைமில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அந்த டைமில் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் வரும்போது அழகாக புட் ஆப்ஷன் சைடு அட்டன் பண்ணுங்கள். ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடு, பிரேக் டவுன் ஆனாலும் வெயிட் பண்ணி சப்போர்ட் எடுக்குதான்னு பார்த்துட்டு கால் ஆப்ஷன் சைடு அட்டன் பண்ணலாம். ரேர் சினாரியோவில் இந்த 22,430 ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் ஆனால் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம். வால்யூம் இருக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் மார்க்கெட்டில் பிரேக் டவுன் ஆகி இந்த சேனல் பேட்டர்னே பிரேக் டவுன் ஆகி மார்க்கெட் நல்ல நெகட்டிவ் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வால்யூம் கம்மியாக இருக்கும்போது கன்சால்டேட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி கன்சால்டேட் ஆச்சுன்னா நம்ம 10 to 15 பாயிண்ட்ஸ் 1 or 2 லாட்ஸ் போட்டு ஸ்கேல்ப் ட்ரேடிங் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியில். அப்சைடில் 520 ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். பிரேக் ஆச்சுன்னா 620. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் பெண்டிங் இருக்குது இந்த ஏரியா. அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,720. எகைன் ப்ரைஸ் 620 மேலே சப்ஸ்டைன் ஆச்சுன்னா அந்த கேப் ஃபில்லிங் கண்டிப்பாக பண்ணிடும் இந்த 1 or 2 டேஸ்லேயே. ஆனால் ப்ரைஸு சப்ஸ்டைன் ஆகுதான்னு பாருங்கள். ப்ளஸ் வால்யூமும் இருக்கணும். ப்ரீமியம் கரெக்டாக ட்ரேட் ஆகணும். ப்ரீமியம் எப்படி ட்ரேட் ஆகும்னா ஒரு ப்ரைஸ் ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷன் அந்த மாதிரி நடக்கணும். ஜஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes டைம் ஃப்ரேமில் வச்சு கூட காட்டுறேன் பாருங்கள். 5 minutes டைம் ஃப்ரேமில் வச்சா கூட ஒரு கிளியர் ப்ரைஸ் செக்ஷன் கிடையாது. ப்ரைஸ் வந்து 10 பாயிண்ட்ஸ் கன்சால்டேட் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒரு கிளியராக ஓகே ஒரு பை வந்திருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ப்ளஸ் சப்ஸ்டைன் ஆகுது, பிரேக் ஆகுதுன்னா அந்த மாதிரி இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 15 minutes டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். இந்த 47,800ங்கிறது தான் லாஸ்ட் சப்போர்ட்டு. இன்றைக்கி அந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகிட்டு 49,700 நம்ம சொன்ன மாதிரி 49,700 வரைக்கும் வந்திருக்கு. 680 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். 700 வரைக்கும் வந்திருக்கு. ஒன்ஸ் இந்த 700 பிரேக் ஆச்சு அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் இல்லை. அதனால் மார்க்கெட் ட்ரேடிங் ஹவர்ஸில் தான் அந்த சப்போர்ட்டை கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 49,500 வரைக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 47,800, செகண்ட் சப்போர்ட் 47,685, தேர்ட் சப்போர்ட் 47,500. இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 48,000 அது பிரேக் ஆச்சுன்னா நேராக 48,150 அந்த இடம் ப்ரீவியஸ் சப்போர்ட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் 48,366. அப்சைடில் இந்த லெவல்ஸ்லாம் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா பேங்க் நிஃப்டிலே சுத்தமாக வால்யூம் இருக்கிறது இல்லை. மார்னிங் கொஞ்சம் மொமெண்டம் அப்போ வால்யூம் இருக்குது. அதுக்கப்புறம் என்டையர் டேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து இன்ட்ரெஸ்டிக் வேல்யூவில் மட்டும் தான் ட்ரேட் ஆகுது ஒழிஞ்சு ஒரு பையிங் ப்ரெஷர் எல்லாமே ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் இந்த சினாரியோ தான். 49,000 இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 49,700 to 48,000 ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ப்ரைஸு இமிடியேட்டாக புல்லிஷில் வந்தாலும்
ஏதோ ஒரு ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சின்ன கால் ஆப்ஷன் சைடு 50 to 70 பாயிண்ட்ஸ். ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 150 பாயிண்ட்ஸ் வருதுன்னா ப்ரீமியத்தில் அடுத்த மணி ப்ரீமியமில் அதுக்கு பாதி கணக்கு வச்சா டெல்டா வேல்யூ 0.5 வச்சிங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணுவேன். அதனால் 50 to 70 பாயிண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த நாஸ்டாக் டவ் ஜோன்ஸ் மாதிரி ஷார்ட் கவரிங் நடந்துருச்சு, நம்மளால் கேட்ச் பண்ண முடியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ப்ரீவியஸோட ரிஜெக்ஷன் லெவல் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அது எப்படி பையிங்கில் வருதுன்னு பார்த்து ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் புட் ஆப்ஷன் சைடில் எடுக்கலாமா இல்லை மொமெண்டம் ட்ரேட் எடுக்கலாமான்னு அந்த ஏரியா வரும்போது ஒரு புட் ஆப்ஷன் சைடு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் எடுக்க வேண்டிய இடம் வந்து 300 to 350 இந்த ரேஞ்சில் தான் புட் ஆப்ஷன் எடுக்கணும். இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது திருப்பி செல்லிங் வரும். ஏன்னா ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. மேஜர் லெவல் வரும்போது மட்டும் பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது புட் ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். பட் இன்டர் பிட்வீனில் இந்த மாதிரி கன்சால்டேஷன்லையோ இந்த கன்சால்டேஷன்லையோ ட்ரேட் ஆனால் நம்ம ட்ரேடை ரொம்ப வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆனால் விட்டுருங்க. இந்த பேட்டர்னில் அழகாக அது பாட்டு கன்சால்டேட் நடந்துகிட்ருக்கும். தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், ப்ரைஸ் மொமெண்டம் இருக்காது. அதனால் இந்த ரெசிஸ்டன்ஸோ நம்மளுக்கு ப்ரைஸ் டச் ஆச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் இங்கே வந்து சப்ஸ்டைன் ஆச்சு அப்படின்னா ஒரு 49,700 கீழே எஸ்எல் வச்சுட்டு 49,150 to 200 கால் ஆப்ஷன் சைடு ஒரு சின்ன மொமெண்டமாக ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் 1 or 2 days வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.